எடி ஒரு இஞ்சி டீ போட்டுக்கொண்டா. சரி இல்லன்னா ஒரு கடுங்காப்பியாவது போட்டுக்கொண்டா. எடி இன்னைக்கு சோத்து பொங்கி ஒரு ரசம் மட்டும் வச்சா போதும் என்ன? எடி போறதுக்கு மாத்து துணி இல்லாம இதே 2 நாளா போட்டுக்க குளிக்காம துணி வேற சேர்ந்து கிடக்கட்டி எங்களோ துவச்சு போட்டுட்டி. அதுக்கப்புறம் நம்ம ரூம் எல்லாம் குப்பையும் கூலமா கிடக்கு. கொஞ்சம் தூத்து எடுத்து வாரி கொஞ்சம் மாப்பிட்டு தொடட்டி. என்னனே உன் பொண்டாட்டி காது கேட்காதா? யார் சொன்னா? இவ்வளவு நேரம் மண்டையை உடைச்சு காட்டு கத்திட்டு இருக்க. என்னன்னு கூட கேட்காம அவ போக்குல திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கா. அட நீ வேறம்மா, லேசா ஒரு சின்ன குண்டுசி விழுந்தாலே அவளுக்கு குண்டு விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். இப்ப பாரு நான் மெதுவா பேசுறேன். தங்கச்சி என் பொண்டாட்டிக்கு அடுத்த மாசம் பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி போட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5000 ரூபாய்க்கு பட்டு எடுத்து கையில கொடுத்துடணும். பிறகு வேற எப்படி அவளுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி கிரியாணி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி அவளை சர்ப்ரைஸ் பண்ணிடணும். அவளை ஒரு வாரத்துக்கு சோறு முகண்ட ஒண்ணு போகான்னு சொல்லிடணும். என் பிறந்த நாளுக்கு நெக்லஸ்லாம் வேண்டாம், இடுப்புக்கு